வணக்கம். 1/5/2026 மே மாதம். இந்த மே மாதத்தில் 12 ராசிக்காரவங்களுக்கும் எந்தெந்த தேதிகள் அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கும், எந்தெந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக வரும், 6 இலக்க அதிர்ஷ்ட எண்களாக வரும், எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக வரும், எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணும், எந்தெந்த விஷயங்களை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம காணொளி வாயிலாக மாதம் 12 ராசிக்காரவங்களுக்கும் 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத கணிச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம முயற்சி பண்ணுறோம். இந்த எண்களை இந்த மாதிரி வச்சு முயற்சி பண்ணால் நமக்கு ஒரு லாட்டரி அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது, இல்லாட்டி நமக்கு ஒரு காருக்கான ஒரு நம்பர் வாங்குகிறோம், இல்லாட்டி நம்ம மொபைல் ஃபோன் நம்பர் வாங்குகிறோம், அந்த எண்கள் அப்படிங்கிறது ஆதிக்க வலிமை பெற்று நமக்கு ஒரு சாதகமான பலனை தரக்கூடிய அமைப்பில் நமக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எண்களே நம்மளை வாழ வச்சிடும். நமக்கான எண்களே நம்மளை வாழ வச்சிடும். அப்போ அந்த எண்களுடைய பிரகாசிப்பு, அப்போ அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் நமக்கு வலுவாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது 1 முதல் 9 வரை அப்படிங்கிறது நவ கிரகங்கள். 1 முதல் 9 வரை, அப்போ சூரியன் முதல் இங்கே ராகு கேதுக்கள் வரை அப்படிங்கிறது அந்த கிரகங்கள். சரிங்களா? அப்போ இதன் அடிப்படையில் தான் நம்ம எண்களை வச்சு சில முயற்சிகள் நம்ம பண்ணுறோம். எனக்கு இத்தனை நம்பர் வீடு தான் யோகம், எனக்கு என் செல் நம்பர் இப்படி இருந்தால் தான் எனக்கு யோகம், இந்த நம்பர் வாங்கினதுக்கப்புறம் தான் நான் ஒரு டாப் லெவலில் வந்தேன், நிறைய மக்கள் தொடர்பெல்லாம் நிறைய கிடச்சிது, இந்த நம்பர் வாங்கினதுக்கப்புறம் தான் என் பிஸ்னஸ்ஸே டாப் லெவலில் போச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க எத்தனை பேர் இருப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? எண்கள் வலிமையானது, எண்கள் வலிமையானது. அதனால தான் எண் கணிதம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. நம்ம பார்த்திங்கன்னா என்னடா அவர் அதிர்ஷ்ட தேதிகள் கொடுக்குறாரு, அதிர்ஷ்ட எண்கள் கொடுக்குறாரு, நமக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குதே, இதெல்லாம் ஒரு டூப்பான விஷயம், இவர் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு எடுக்கிறாரு அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அது நல்லது நடக்காத வரைக்கும் நம்ம சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பொய்யாக தான் தெரியும். அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அவர் கணிச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் இது நமக்கு செட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் புகழ்ந்து பேசுவார். ஆனால் ஒரு ஜோதிடர் ஒருத்தர் புகழ்றாருன்றதுக்காகவும் ஒருத்தர் நம்மளை இகழ்ச்சியாக பேசுகிறான்றதுக்காகவும் அவர் கொடுக்கக்கூடிய கணிப்புகளை கொடுக்காமல் இருக்கிறது தவறு. ஆக இறைவனுடைய சக்தி, அந்த அனுகிரகம், அந்த கடவுளுடைய அனுகிரகம், இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம், குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், உபாசனை தெய்வத்தினுடைய அனுகிரகம், இதெல்லாம் நமக்கு எந்த நிமிஷத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனிதனால் தீர்மானிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு ஜோதிடராக இருப்பவர் சில விஷயங்களை கணிச்சு கொடுத்து இது இப்படி நடக்கும், இதை இப்படி முயற்சி பண்ணுங்க, இது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பொதுவான பலனாக அவர் கொடுக்கலாம். மற்றபடி சுய ஜாதகங்களில் நாம் பிறக்கின்ற பொழுது நமக்கு எந்த கிரகம் யோகமாக வந்திருக்கும், எது அவயோகமாக வந்திருக்கும், முடக்காதிபதியாக யார் இருப்பாங்க, தோஷாதிபதியாக யார் இருப்பாங்க, தோஷத்தை அதிகமாக செய்யக்கூடியது, நல்ல விஷயங்களை பூராமே மட்டுப்படுத்தக்கூடியது, எந்த கிரகம் நமக்கு போய் முடங்கி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சுய ஜாதகங்களில் தான் இருக்கும். அதை தாண்டி இப்போ நம்ம காணொளி வாயிலாக பஞ்ச பட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறத ஷார்ட் வீடியோக்களில் இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதை பற்றி விரிவாக பெரிய வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போது ஓரை அறிந்து செயல்பட்டு காரிய வெற்றி பெறுறது ஒரு பக்கம் இருக்குது. பஞ்சபட்சி சாஸ்திரத்தின் அடிப்படையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம பட்சி எதுவோ, நம்ம நட்சத்திர பட்சி எது, நம்ம பிறந்த திதிக்கான பட்சி எது, இதெல்லாம் எந்தெந்த நாட்களில் எத்தனை மணிக்கு வலுவாக இருக்கும், அந்த டயத்தை தேர்ந்தெடுத்து நமக்கான முயற்சிகளை செய்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத துல்லிய கணிப்பாக கொடுக்கறதுக்காக நம்ம அடுத்த வீடியோக்கள் கொடுக்க போகிறோம். பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி தெளிவாக சொல்ல போகிறோம். மேலோட்டமான பலன்கள் இல்லாமல் ஜாதக ரீதியாக பெர்ஃபெக்டாக கொடுக்க போகிறோம். அப்போ இப்படியெல்லாம் இருக்கிற போது வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணாமல் நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும். ஒருத்தர் சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் நம்ம வாழவே கூடாது. கெட்ட விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்களில் சாதிக்கணும்னு ஒரு மனுஷன் பிறப்பிட்டான அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுடைய கேளிக்கையான பேச்சுகளுக்கோ கேலியான கிண்டல் கேலிகளுக்கோ அவர் தலை வணங்காமல் போய்கிட்டே இருக்கணும். 1000 விமர்சனங்கள் தவறாகவும் வரும், அதில் 10 விமர்சனம் தான் நல்ல விமர்சனமாக வரும். நமக்கு தேவை அந்த 10 விமர்சனம் தான். அதனால் எல்லா மாதமும் எல்லா நாட்களும் அதிர்ஷ்டத்தை தராது. அதில் சில தேதிகள் மட்டும்தான் அதிர்ஷ்ட தேதிகளாக வரும். சில எண்கள் தான் அந்த ராசிக்காரவங்களுக்கு வலிமையாக செயல்படும். புரியுதுங்களா? சில எண்கள் சில தேதிகள் வலிமையாக செயல்படாது. அப்போ அதை நம்ம தவிர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவில் ஒவ்வொரு மாதமும் 12 ராசிக்காரவங்களுக்கும் 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் சந்திராஷ்டம தேதிகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணிச்சு கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்திங்க, விருப்பம் இல்லாதவங்கள் விட்டு விடலாம். இதில் முதலாவதாக மேசராசி. மேசராசிக்கு மே மாதத்தில் சந்திராஷ்டம தேதிகள் பார்த்திங்கன்னா 3, 4, 5, 30, 31. இந்த தேதிகளில் முக்கியமான வேலைகளை தவிர்த்துருங்க.
அந்த தேதிகளில் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் செய்யுங்க. அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தீங்கன்னா 1, 5, 9, 27, 29. அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 357, 219. இந்த அதிர்ஷ்ட எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 5, 6, 7 இந்த 3 தேதிகள் சந்திராஷ்டம தேதிகள். அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தீங்க அப்படின்னா 4, 12, 17, 21, 31 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக வரும். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 547, 475 இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாண்டலாம். அதுக்கப்புறம் மிதனராசி. மிதனராசிக்கு சந்திராஷ்டம தேதிகள் பார்த்தீங்கன்னா 8, 9. அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தீங்கன்னா 3, 7, 13, 20, 25, 27 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக வரும். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 865, 617 இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக வரும். அடுத்து கடகராசி. கடகராசிக்கு 10, 11, 12 இந்த தேதிகளெல்லாம் சந்திராஷ்டம தேதிகளாக வரும். அதிர்ஷ்ட தேதிகள் 2, 6, 14, 22, 28 இந்த தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக வரும். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 221, 297 இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும் கடகராசிக்கு. அடுத்த சிம்மராசி. சிம்மராசிக்கு 12, 13, 14 சந்திராஷ்டம தேதிகள். அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தீங்கன்னா 5, 9, 18, 19, 27 5, 9, 18, 19, 27 இந்த தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக வரும். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 391, 557 391, 557 இந்த எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு 6 இலக்க அதிர்ஷ்ட எண்களாக வரும். கன்னிராசிக்கு. கன்னிராசிக்கு சந்திராஷ்டம தேதிகள் பார்த்தீங்கன்னா 15, 16 அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தீங்கன்னா 6, 19, 22, 23, 27 அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 166, 727 166, 727. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 17, 18 சந்திராஷ்டம தேதிகள். 17, 18 சந்திராஷ்டம தேதிகள். அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தீங்கன்னா 3, 7, 9, 21, 23, 30 3, 7, 9, 21, 23, 30 இந்த தேதிகள் அதிர்ஷ்ட தேதிகளாக வரும். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 565, 787 565, 787. அடுத்ததாக விருச்சகம் ராசி. விருச்சகம் ராசிக்கு 19, 20 சந்திராஷ்டம தேதிகள். அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தீங்கன்னா 8, 10, 14, 17, 28 8, 10, 14, 17, 28 இந்த தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக வரும். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 828, 807 828, 807 உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம தேதிகள் பார்த்தீங்கன்னா 21, 22, 23 தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம தேதிகள் 21, 22, 23 அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 11, 16, 27, 30 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக வரும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 35, 59, 90 35, 59, 90 இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக வரும். அடுத்ததாக மகரம். மகரம் ராசிக்கு சந்திராஷ்டம தேதிகள் பார்த்தீங்கன்னா 23, 24, 25 அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தீங்கன்னா 8, 17, 15, 20, 26, 29 அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 784, 687 மகர ராசிக்கு 784, 687 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள். அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பம் ராசிக்கு 25, 26, 27 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக வரும். அதிர்ஷ்ட தேதிகள் 2, 7, 10, 13, 21 2, 7, 10, 13, 21 இந்த தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 848, 529 848, 529 அதிர்ஷ்ட எண்கள் 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள். அடுத்த மீனம் ராசி. மீனம் ராசிக்கு சந்திராஷ்டம தேதிகள் பார்த்தீங்கன்னா 1, 2, 28, 29 அதாவது மே மாதம் பிறந்தனா 1ஆம் தேதியே மீனராசிக்கு சந்திராஷ்டம தேதி தான். 1, 2, 28, 29 அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தீங்கன்னா 3, 9, 17, 19, 30
3, 9, 17, 19, 30. இது அதிர்ஷ்ட தேதிகள். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 458, 298, 458, 298, அதாவது 45, 82, 98. இந்த எண்கள் உங்களுக்கு 6 இலக்க அதிர்ஷ்ட எண்களாக வரும். நண்பர்களே, இந்த பதிவில் ஒரு பொதுவான கணிப்பு நான் கணித்து கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கும் இந்த தேதிகள், சந்திராஷ்டம தேதிகள் அப்படிங்கிறது உண்மைதான். 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறதும் உண்மைதான். அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறதும் உண்மைதான். கடவுள் அருளால் நம்மளுடைய ஜாதக ரீதியாக நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நன்மையாக இருந்து அது நம்ம செய்யக்கூடிய முயற்சிக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு. ஒரு சிறிய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறதான் நம்மளுடைய தாரக மந்திரம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.